எல்லா விஷயத்தையும் என்னால் தனியாகவே கற்றுக்க முடியும்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக பண்ணவே மாட்டான். ஒரு ராஜாக்கு சிப்பாய் மந்திரி ஒரு ராஜ்யம் இருந்தால் மட்டும் அவனால் ராஜாவாக முடியாது. அவனுக்குன்னு ஒரு மைண்ட் செட் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி தேவை. அது இருந்தால் தான் அவனை சுற்றி ஒரு கம்யூனிட்டி அவனால் ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் ஹீ லேர்ன்ஸ் ஃப்ரம் த கம்யூனிட்டி அண்ட் கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. இந்த இடத்துல தான் ஒரு உண்மையான ராஜா உருவாகிறான். நமக்கு எல்லா விஷயமும் தெரியாது, ஆனால் அதை தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நம்மளால் கற்றுக்க முடியும். உங்களோட ஃபீல்ட்லேயே ஏகப்பட்ட கம்யூனிட்டி இருக்கும். அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அங்க உங்களை மாதிரி 1000 பேர் இருப்பான். உனக்கு தெரியாததை அவன் சொல்லி தருவான், அவனுக்கு தெரியாததை நீ சொல்லி தருவ. அண்ட் இதனால மொத்த கம்யூனிட்டியும் சேர்ந்து வளரும். இங்க ரெடிட்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட ஃப்ரீ கம்யூனிட்டிஸ் இருக்கு. அண்ட் இதுல எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுதோ அந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்ல குரூப் ஈவெண்ட்ஸ், மீட்டப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு நிறைய நியூ கனெக்ஷன்ஸ், நிறைய பீப்புளோட நெட்வொர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட கெரியரில் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சை கொண்டு வரும். ஒரு ராஜா என்றைக்குமே ஒரே இடத்துல இருக்க மாட்டான். அவன் வேற வேற இடங்களுக்கு போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவனும் வளரணும்னு யோசிப்பான், அவனை சுற்றி இருக்கவங்களையும் வளர்த்து விடணும்னு யோசிப்பான். அந்த மாதிரி இருக்க ராஜாக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.